ஹாய் 2 மினிட்ஸ் வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்ப்ளஸ் அண்ட் ஷார்ட்டேஜ். உபரியும் பற்றாக்குறையும். சர்ப்ளஸ் அப்படின்றது உபரி, தேவைக்கு அதிகமாக இருக்கிறது சர்ப்ளஸ். ஷார்ட்டேஜ் அப்படின்றது பற்றாக்குறை, அந்த பொருளானது மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறது, பயனாளர்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது. இங்கே வந்து சர்ப்ளஸ் அண்ட் ஷார்ட்டேஜ் ரெண்டுமே எந்த ஒரு பொருளுக்கும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இங்க வாங்க நம்ம எக்ஸாம்பிள் வெஜிடபிள் மார்க்கெட்டை திரும்பி எடுத்துக்கலாம். சரி, இங்க பாருங்க, பிரைஸ் ஆனது P1ல இருக்கு, வெரி ஹை பிரைஸ். நார்மல் ரேட்டை விட ஆனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் வந்து 100 rupeesல இருக்கு. இந்த கஸ்டமர் டிமாண்ட், தேவையை வந்து கஸ்டமர் தான் டிசைட் பண்றாங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதோடைய தேவைகளை குறைச்சிக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்றது. இப்போ ஆனியன் வந்து 100 ரூபாய் விற்கிதுன்னா 1/2 kg தான் வாங்குறாங்க பயன்பாட்டாளர். ஆனா அதே நேரத்துல சப்ளையர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேட் வந்து அதிகமான பிரைஸ் ரேட்ல இருக்கு, இந்த கர்வ் இங்க வந்துரும். அதிகமான பிரைஸ் இருக்கு, இதுதான் வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அதிகமா தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ப்ராடக்ட்டை. ஸோ பிரைஸ் அதிகமா இருக்கு, குவான்டிட்டியும் அதிகமா பண்ணிடுறாங்க ஃபார்மர்ஸ். சப்ளையர் பொருளை தயார் பண்ணி அதிகமாக கொண்டு வந்துடுறாங்க. அப்போ பயன்பாட்டாளர்கள் என்ன பண்றாங்க, பிரைஸ் அதிகமா இருக்கறனால பொருளை வாங்க மாட்டேன்றாங்க. அந்த பொருள் வந்து தேக்கமாயிருது மார்க்கெட்ல. தேக்கம், உபரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து உபரி அப்படின்றாங்க. உபரி அதிகமா இருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரைஸ் ஆனது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வந்து ஆப்டிமல் பாயிண்ட்ல ரெண்டுக்கு நடுவுல ட்ரேட் ஆஃப், அதாவது என்ன, டிமாண்ட் கஸ்டமருக்கும் சப்ளையரும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஓகே இந்த பிரைஸ் 40 ரூபாய் போதுமான பிரைஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது ஷார்ட்டேஜ், பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறையும் அப்படின்னா பொருள் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இல்லாம இருக்கும், ரொம்ப கம்மியானது. ஸோ பிரைஸ் வந்து குறைஞ்சு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல விற்கிது. சரி, ஆனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 ரூபாயில விற்கிது. பிரைஸ் டிமாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க. இந்த கஸ்டமர் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க, பிரைஸ் வந்து கம்மியா இருக்கனால. ஆனா அதே நேரத்துல இந்த சப்ளையர் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் என்ன பண்றாங்க, பிரைஸ் கம்மியா இருக்கு, இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஐட்டத்தை குறைச்சிக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது இல்ல, கல்டிவேட் பண்றது இல்ல. அப்போ குவான்டிட்டி வந்து கம்மியாயிருது. இந்த குவான்டிட்டி பிரைஸ் கம்மியா இருக்கு, அதனால குவான்டிட்டியும் கம்மியா தயார் பண்றாங்க. யாரு? சப்ளையர். ஃபார்மர்ஸ் வந்து கம்மியா தயார் பண்றாங்க, உற்பத்தியாளர்கள் கம்மியா பண்றாங்க. அதனால குவான்டிட்டி கம்மியா இருக்கு, பிரைஸும் கம்மியா இருக்கு. பட் கஸ்டமர் வந்து என்னன்னா, பயன்பாட்டாளர்கள் அதிகமா வேணும், வாங்கி டம்ப் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கன்சியூம் பண்றதுனால டிமாண்ட் அதிகமா இருக்கு, குவான்டிட்டி அதிகமா இருக்கனால அந்த ஐட்டம் மார்க்கெட்ல இல்லாம போயிருது, பற்றாக்குறையா இருக்கு. அதுக்கு பேரு ஷார்ட்டேஜ். சர்ப்ளஸ் அண்ட் ஷார்ட்டேஜ். ஷார்ட்டேஜ் வந்ததுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் எல்லாமே வாங்கி வாங்கி யூஸ் பண்ணாங்க பிரைஸ் கம்மியா இருக்கனால. அப்போ இந்த பிரைஸ் ஆனது P2 பிரைஸ் ஆனது P ஸ்டார் பிரைஸ் நோக்கி மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கும். ஷார்ட்டேஜ், எதுவுமே ஐட்டம் இல்ல, கம்மியான ஐட்டங்கள் தான் மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு, குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கு. அப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ப்ரொடியூஸ் பண்றது. ரைட், தேங்க்யூ.